நம் எண்ணங்களுக்கேற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வணக்கம் உறவு, எல்லோருக்கும் வணக்கங்கள். பலம்புரி நாடு நடப்புடன் உங்கள் முருகனும் சின்னாவும். சனிக்கிழமை இன்றைக்கு 11ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 பொங்கல் செவ்வாய்க்கிழமை. சரியோ? இன்றைக்கு மார்கழி 27ஆம் நாள். சரியோ? என்ன செய்திகள் எல்லாம் என்னடா இருக்க போகிறோம் அதே பேர் என்ன கிடைச்சி பார்ப்போம். என்ன அரசியல் தீர்வு விவகாரம் அனுத அரசாங்கம் விஷயோட கவனம் செலுத்த வேண்டும். ஸ்ரீதரன் நம்பி வலியுறுத்தும். அம்மா கடவுளை அவங்க தெரியா இருக்கிறாங்க எங்களையாக சொல்லணும் பத்தி எங்களை சேரே ஓ சொல்றேன் விஷயோட கவனம் செலுத்தணும். சும்மா இந்த விளையாட்டுகள் பண்றாங்க, சும்மா கிளீஞ்சர்லாம் ஆண்டு இருக்காதீங்க, இதுலேயும் கவனம் செலுத்துவோம். சரி, இனி அரசாங்கம் எம்பி அவர் தெரிவு செய்துட்டு இருக்கு. அப்ப அவர் தானே என்ன வேதங்களில் இந்த வீட்டுக்காரருக்கு இறங்கி திறக்கிற கஞ்சம் ஆக்கள் வந்து திறப்போம். அது ஒரு பழக்கம் ஆம்பளைகளுக்கு. அங்கே இப்போ யார் வந்து துறக்கிற மட்டும் போன அடித்தது இஞ்சியே. அந்த மகளும் அம்மா வந்து துறக்கணும். அந்த அம்மா இயலாது. அந்த அம்மா ஒளிம்பி வேற ஒரு மணி தான் சொல்லுவேன். அதுக்கிடையில பாஞ்சே போடலாம். ஃபோன் அடித்து கூப்பிட்டு அம்மாவை திறக்க பண்ணி தான் உங்களுக்கு போகுது. என்ன பிள்ளைகள் பூட்டுறதோ இல்லை தானே, பூட்டுறதே லொக் போட்டு பூட்டுறது. அப்போ அது தண்டுற ஐயோ இறங்க நொந்து போடும். என்ன உடம்பு கட்டாவுலைங்கிற போட்டியாலோ என்ன செய்வோம். பாதுகாப்பை பல என்னென்ன வாழ போய் நம்ம எல்லாமே என்ன என்ன 4 பிள்ளைகளை பெற்று என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்போ என்னண்டு சொல்லுங்க. வருத்தம் பெறாமல் இருக்கும். முந்தி நெல் அடித்து, அரிசி அடித்து, மாவு அடித்து, அம்மியில் அரைச்சி, சம்பல் அடித்து தான் சாப்பிடலாம். சும்மா சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு கதைக்க போனால் சும்மா நாம வருத்தத்தை இருப்பாங்க. பாதுகாப்பை பலவீனப்படுத்தவே வடக்கில் இராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன. சரத் வீரசேகர இது என்ன ஒரு வித்தியாசமான கருத்து கிடக்கு. பலவீனப்படுத்தவே பாதுகாப்பை பலவீனப்படுத்தி போட்டு என்ன ஆயிரம் அடிக்க போயிருவோம். அவங்க என்னடா அப்போ ஒன்றும் இல்லையான்றீர்கள், அழிச்சிட்டே பண்ணுறீர்கள், பேருந்தேன் கதைச்சு கொண்டு இருக்கிறீர்கள். பட் அரசாங்கம் அரசு எடுத்தோம் அவன் எதுவும் செய்வான் தானே. அப்போ நீங்கள் அரசு உங்களை தான் ஜனம் விட்டுட்டது வேண்டாமண்டு பேருந்து நீங்கள் கதைச்சு கொண்டு இருக்கிறீர்கள். எங்களை தானே கேட்கறது நாதியே இல்லை. அமெரிக்கா வராது, இந்தியா சொல்லி கொண்டு இருக்கு வராது, சீனாவும் வராது, இந்திய நாடகங்கள் வேண்டும், இந்தியா சீன நாடகங்கள் வேண்டும், இப்படியே போவோம். என்னது அயல் வீட்டரை குழாயினால் தாக்கிய ரஷ்யாவுக்கான முன்னாள் தூது என்னடா இது உதயங்க வீரதவங்க கைது. அயல் வீட்டர் தெரியல, அந்த வீடியோ பார்க்கல நீங்க எப்ப நேற்று அந்த சம்பவம். இது என்ன கரைச்சி அயல் விட்டதே குழாயினால் தாக்கிய ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதவங்க. ஓ அவர் தன்னை விடுதலை செய்யாவின் விமானங்களுக்கு எரிபொருள் கிடைக்காதாம். இது என்ன கரைச்சலடா இது. அப்ப உள்ளுக்கு இவர் முன்னாள் தானே, முன்னாள் தானப்பா. எரிபொருளுக்கும் இருக்கும். ரஷ்யாவில் எரிபொருள் கிணறு வச்சுக்கிறாரோ இவர் வீட்டு நின்றவர். சரியோ, ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மதில் சண்டை ஏதோ பிரச்சனை, மதில் சண்டை போல. இது என்ன கரைச்சல். அவர் தாக்குதல் இதுகளெல்லாம் எரிஞ்சு ஒரு வயசு ஆளப்ப அவர் சின்ன பிள்ளைத்தனமான வேரியல். அவன் வடிவசன மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இல்லை இருக்குது. இது என்ன இது எல்லைச்சுவரை உடைத்து அயல் வீட்டாருக்கும் வீட்டு காணியின் எல்லைச்சுவரை உடைப்பது தொடர்பான வாக்குவாதம் தான் பிளாஸ்டிக் குழாயினால் தாக்கிய நிலையில் அயல் வீட்டரை சேர்ந்து 66 வயதான குடும்ப பாவம் 66 வயது எனக்கு குத்து மருத்துவமனையில் ஐயோ விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஐயோ கடவுள் இது என்ன புரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணாமே நேரு அதாவது சிரிச்சோண்டு இல்லை போகிற அடிச்சு போட்டு. யாழ் கல்வி கண்காட்சி என்று ஆரம்பம் 11ஆம் தேதி தானே. அதான் முதல் சொன்னா 90 வகையான மருந்துகளின் விலைகளை குறைக்க போயினோம்.
ஏதோ கேட்டும் அப்போ நோயாளிகள் கூடட்டும் மருந்து பலி தானே. யாழ்ப்பாணத்தில் முருகன் நான் இதுகளை பற்றியும் சொல்ல தான் ஒன்று. யாழ்ப்பாணத்தில் இந்த ஃபார்மசிகள் இருக்குல்ல, அதனால அந்த ஃபார்மசி அந்த மருந்து கம்பெனிகளுக்கு நல்ல வருமானம். இப்போ வேறு இடங்களில் இலங்கையில் வேறு இடங்களில் விட யாழ்ப்பாணத்தில் வருத்தக்கார கூட யாழ்ப்பாணத்துக்கு தான் இந்த மருத்துவ மாஃபியாக்கள் இந்த விளையாட்டுகள் கூட மாஃபியாவோ காஃபியா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கூட மருந்து பொருட்கள் வந்து விற்பனையாகிற இடம் வந்து இந்த மாக்கள் இந்த குளூசைகள் எல்லாம் வந்து கிணக்க எல்லாம் தான். இப்போ நீங்கள் அந்த உடம்புக்கு இப்போ கை கால் நோதண்டா நீங்கள் அந்த பெல்ட்டுகள் மாதிரிலாம் எல்லாமே விற்பனையாகிற இடம்டா யாழ்ப்பாணம் தான். கேட்டா காசு தானே. வேறு இடங்கள்ல இருக்குது, ஆனால் வேண்ட மாட்டாங்க. என்ன காசுகள் இப்போ இதுங்க வந்து வெளிநாட்டு காசு தானே. அப்போ அங்கே மகன் எனக்கு இந்த கை நோய் மனுஷிக்கு இங்கே காசு வரும். அப்போ மருத்துவ பொருட்களை விற்பனை செய்கிற ஆட்கள் வந்து டார்கெட் பண்ணுற இடம் யாழ்ப்பாணம். இங்கே வேணும்டா கேட்டு பாருங்க, இன்னும் உழைக்கிறாங்க ஆல்ரெடியுமே. கண்டது கடைக்கெல்லாம் மருந்து தானே இப்போ குடிக்கிறாங்க. உடம்ப சாப்பாடுகளால் சுகப்படுத்த மாட்டேன் இந்த எண்ணம் இல்லை. மற்றது நித்திர ஒன்று இல்லை, ஸ்ட்ரெஸ் கூட, டிவி பார்க்குறோம் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் கூட 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 கூடத்தான். என்ன கொழும்பு மாதிரியே வந்துட்டு பக்கத்து பக்கத்துல கேத்துறக்கும் பஞ்சி உடம்பு பெருத்து வருத்தம் பேரு. கொழும்புல எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு, சீனி வருத்தம், மன உளைச்சல் அப்படி எல்லாம் இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே உண்மையான சம்பவம் எல்லாம் நாம நம்மளால உழைக்கிற வேலையில இந்த வருத்தங்கள். வன்னி பக்கம் இருக்கிற அந்த இதுகள் அந்த என்னன்னு சொல்றது ஒரு சுவாத்தியமோ இல்லாட்டில ஒரு காத்து சுவாத்தியம் வேலைகளும் கொஞ்சம் கூடத்தான். வீட்டுலயும் அவ ஏதோ வேலை செய்து இருப்பாங்க. மற்றது இங்க மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் ஆன வேலைகள் ஒன்றும் இல்லை. இதுக்கு பேங்க் வேலைகள், அந்த வேலைகள், கணக்கு வேலைகள் எல்லாமே இங்க செய்யறதால கஷ்டம்தான். வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை, வாக்களித்ததற்கு மக்கள் வருந்துகின்றனர். சூவன் விஜயரத்னா தெரிவிப்பு. இவர் தான் வருந்துறாரோ இல்லை மக்கள் வருந்துறாரு சொல்றாரு. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் எல்லாரும் சொல்லுவார். அவர் அப்படி சொல்றாரு, பயணப்படுத்துறாரு, இவர் இப்படி சொல்றார். மதவாட்சியில் காயங்களுடன் பெண்ணின் சடலம் மீட்பு. மதவாட்சியில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டவட்ட கட்டுவலை மயானத்துக்கு அருகில் அதுவும் கொண்டு பக்கத்துல கரைச்சையில போட்டு விடுறாங்க. என்ன என்னடா தலையை காணலையோ? என்னடா தலையை காணல அப்படியே என்னடாப்பா அப்படி பார்த்தீங்க இந்த காலத்துக்கு தலையை காணல மூடி வச்சு பார்க்கல. இது என்ன கழிச்சுடாப்பா. மீனாட வெற்றிலிங்க சாடைகளை குறித்த பெண் அணிந்துள்ள அத்துடன் பெண் இருந்த மதவாட்சியில் அப்படி ஒன்றும் இல்லை, அது மூடி வச்சுக்கிறாங்க. என்ன கடவுள். ஹெரோயின் வைத்திருந்த 26 வயது இளைஞருக்கு ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனையா? அவரங்கான நீ என்ன 26 வயதுண்டா தான் பொருளாத வேலை. மற்றது வேற வேற அந்த கொஞ்சம் ஆபத்தான போத மாத்திரைகள் போத இதுகளை வச்சிருந்தீங்கண்டா கஷ்டம்தான். கிளிநொச்சியில் விபத்து, குடும்பஸ்தர் உயிரிழப்பு. இப்போ இந்த பழைய படத்து வாங்கிட்டு போலீஸ் என தெரிவித்து ரூபா 50,000 வழிப்பறை. கோப்பாயில் சம்பவம். எப்படி விஷயம்? யாழ்ப்பாணத்தில் போலீசார் என கூறி 50,000 ரூபாய் வழிப்பறை செய்த வழிப்பறை கொள்ளையர்கள் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர். குடியாட்டி கோப்பாய் போலீஸுக்கு தான் நட்டம் இல்லையே. அதுக்கிடையில பிடிச்சி போடுவாங்க மனதுக்கு வந்து. என்ன என்னடாப்பா இது போலீஸ் ஏன் இவர் காசு கொண்டு வந்தா தெரிஞ்சார கொண்டு போய் வாங்கியிருக்கிறாங்க. போலீஸ் முக்கியமான போலீஸ் படிகளுக்கெல்லாம். ஓ கடவுள். ஃபேமஸான இடம். பதிவு செய்யப்படாத தொலைபேசிகளுக்கு தடை. இது அண்டைக்கே வந்துட்டு நான் அண்டைக்கு நான் சொல்லணும் பார்த்தேன். நான் ஒருவர் விட்டு இருந்தார் நாட்டு. இனி அது தானா கட் ஆயிடுமா? பூநூல் கொண்டு வந்து பதியணுமாம். பதிஞ்சு தானே செய்யணும். பதிவு செய்யப்பட்டு கொண்டு அந்த இதை அமர்த்தி பார்க்கலாமாம். அதை பார்த்துட்டு இதை பற்றி தனியாக கதை கொண்டு வந்து நான் அன்றைக்கு அந்த நோட் பண்ணி நான் காட்டி போட்டு செய்யணும் உண்டு. நிறைய பேர் காய்ச்சிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் ஆயத்தம் பண்ணி ஒரு என்னடா தெரியாம சும்மா கதைக்க கூடாதுன்னு செய்வோம். என்ன சுமார் 1000 கொள்கலன்கள் தேங்கியவாறு துறைமுகத்தில் கொள்கலன்கள் தேங்கியவாறு அங்கு கிடக்காம். ஏன்னா தேங்கி கிடப்பதாக போக்குவரத்து உரிமையாளர் துறைமுக அதிகாரம் மற்றும் சுங்க திணைக்களத்தின் நிர்வாகத்தில் நிலவும் குறைபாடுகள் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அப்படியே கிடக்கு பார். இப்படித்தான் பிப்ரவரியில் வெளியாகும் புறமை பேசில் பெறுபவர்கள் பரீட்சைகள் ஆணையாளர் திருத்தி போட்டாங்க. 12 மாதம் எல்லாம் வெளியிட்டு போட்டு என்ன செய்ய போகிறாங்களோ. இப்போ கட்டச்சி குழம்புதோட ஏன்னா தச்சியம் பாதி பண்ண வேண்டிய எதிர்பார்த்தவர்களுக்கு பெயில் வந்தால் துளைஞ்சி மங்களையாக்கள் இதே சாட்டிலான்ட்டு குழம்பு போகணும் இல்லையே. அரசு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய கோரி கவனஈர்ப்பு போராட்டம். இது என்ன நடக்குது?
முன்னாள் தூதுவர் உதயங்க கைது. அதான் முன்னு பார்த்து நாங்கள் தமிழர் ஆட்சி படுகொலையின் 51வது ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டம். இது என்னடா உதயங்க பேர் இருக்கு இந்த வீர பக்கத்து எல்லாம் பெரியாக்கள் 2 பேர் தான் என்ன வெளியில சும்மா பூஜை முளத்தி உள்ளுக்கு எல்லாம் என்ன வில்லங்கங்கள் தான் ஆக்கள் எல்லாம் என்ன மனிதர்கள் தான் எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் இருக்குங்க. நானும் புடியெல்லாம் அடிக்குவேன், நான் பின்பக்கத்தால் ஓடிடுவேன். ஐயோ எனக்கு ஒன்றும் பண்ணாண்டு என்னண்டாலும் புடி எனக்கு தெரியாதுன்னு அதே சண்டை படிக்க கூடாது. என்ன இலங்கை ஒலிபரப்பு குழுவின் செயலாளர் இடைநிறுத்தம். ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் இடைநிறுத்தப்பட்டது. ஏன்? சரி அவை பார்க்கட்டும். அது பருத்தித்துறை பொதுச்சந்தை ஆளுநரால் திறந்து வைப்பு. ஆள் பிரியுது. பருத்தித்துறை சந்தை பொதுச்சந்தை ஒன்று திறந்து வச்சுக்கிறேன். என்ன அப்போ அந்த காலத்துலேருந்து கட்டிக்கிறேன், இப்போ கட்டுறேன். இனி எல்லாம் பிரச்சனை. இனி வந்து பெரிய பிரகண்டங்கள் எல்லாம் பெற போகுது. மூடி கிடக்கலாது, கட்டி போட்டு மாடு விடலாது இல்லையே, பெரிய பிரச்சனை. இலங்கை கபடி அணியில் யாழினை சேர்ந்த பியங்கா பார்ப்போம் 2 சிலோட இந்த எங்கள்ட கபடி என்ற உடனே எனக்கு இந்த நெடுந்தீவி இருக்குல்லோ, நெடுந்தீவாக்கள் அவை தேசிய விளையாட்டு மாதிரி கபடியில் நல்ல பொடியங்கள் பொம்பளை பிள்ளைகள் சப்ரோ கபடி அணியில் விளையாடி வந்த நிலையில் இலங்கை கபடி அணியில் இடம் பிடித்துள்ள இவர் உடுவில் மகளிர் கல்லூரியின் பழைய மாணவியுமாக. வாழ்த்துக்கள். பியங்கா சிங்கள பெருமை. சுண்ணக்கல் அகழ்வில் ஈடுபட்ட கனரக வாகனம் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ அது பிரச்சனை ஓடிக்கொண்டு தான் இருக்கு. போவோம் என்ன சுண்ணக்கல் பிரச்சனை. பிரதி ஞாயிறுதோறும் மத்தியஸ்தர் சபை. நீ சொன்னேன் மத்தியஸ்தர் அப்போ ஒன்றும் போட இல்லையா? 12 மணி வரை கொட்டடி நவசிய வித்தியாலயத்தில் நடைபெறும் என ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 9 மணி வரைக்கும் 12 மணி வரையும் போயிருக்கலாம். சரியோ? யோகா பயிற்சிகள் அங்கே மாதிரிலாம் சின்னாவும் இப்போ யோகா பயிற்சிகள் அந்த அறிவு திருக்கோயிலில் நடக்குதாமா? கேரதீவில் கட்டாக்காளி மாடுகளால் நெற்பயிர்கள் அழிவு. அதுக்கு ஒன்றும் செய்யலாது. கட்டாக்காளி நாய், கட்டாக்காளி மாடு, கட்டாக்காளி ஆடுண்டா என்ன. திருநெல்வேலி யாழ் கோவின் செயற்பாடுகள் மீள ஆரம்பம். அந்த உடை அந்த நாங்களோட பாய்ச்சி நாங்கள் எல்லாம் பூட்டினதாமோ சுத்தம் இல்லை அப்படி இப்படின்னு இப்போ தானே பேருந்து திறந்துருக்கு. யாழ்கோ உற்பத்தி தொழிற்சாலையின் உற்பத்தி செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலை புனருத்தாரண வேலைகள் நிறைவு பெற்ற எல்லாம் செய்து போட்டு தான் நம்ம செய்யணும். என்ன தயிர், பால், கப்பால், மில்க் லொலி, மில்க் ட்ரோபி, யோகட், பன்னீர், நெய், சுவைப்பால், கப், தயிர், பதப்பட்ட பால் மற்றும் சர்பத் என்பனவற்றை வளமை போல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இடத்துல ஒரு இது வந்தோன்னா அதே மெல்ல மெல்ல செய்து கொண்டு இருக்கணும். இது விடுறது ஊத்தியா விட்டாலே நெய்யும். அப்போ விளம்பரம். இளஞ்சூழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு புதிய பணிப்பாளர். பழைய பணிப்பாளர்களை வச்சிருந்தா கஷ்டம் தானே. அவை பழைய பாணியில் போகணும். அப்போ புது பாணியில் போகிறதுக்காக புது ஆக்களை விட்டு கிடக்கு. சரி அந்த பாணி போட்டு விட்டுருவாங்க. பழைய ஆக்கலண்டா பழையாக்களுக்கு பாணி போட்டுருவாங்க. இப்போ புது ஆளண்டா கொஞ்சம் சாரமாக இருப்பாருண்டாக்கா நீதிபதி ரங்க திஷாநாயக்கவை நியமித்துள்ள நீதிமன்ற நீதிபதி புதிய உடம்பா மேல் நீதிமன்றம். சும்மா இல்லை, சும்மா கோட்டில்லை, மேல் நீதிமன்றம் அரக்கலா சட்டி கிடக்கு ஞான சாரதேரரின் பிணை மனு நிராகரிப்பு. அவருக்கு மேல் நீதிமன்றம் போட்டாச்சு. பாவம் என்ன இன்னும் மீனவருக்கு அடித்த அதிர்ஷ்டமா. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குழாய் கர்நாடகேணி கடற்கரையில் கரவலை தொழில் செய்து வரும் தென்பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவரின் கரவலையில் அதிகளவான மீன்கள் சிக்கியுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மாலை கரவலையில் சுமார் 8000 கிலோ மீன்கள் சிக்கியுள்ளன. குறிப்பாக திட்டுக்கை மீன்களை அதிகளவு காணப்படும். பெரும்பான்மை இனத்தினைச் சேர்ந்த குறித்த மீனவர் தொழிலாளர்களை கொண்டு கரவலை தொழிலை மேற்கொண்டு வருகிறார். குறித்த மீனர் உச்ச நாளில் லட்சாதிபதி உள்ளார். அரசியல் மாமியாக்கள் கூடாரமாக மாமியாக்களின் கூடாரமாக மத்திய குழுவை மாற்றக்கூடாது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரியும். சந்திப்பு ஆள் வித்தியாசமா இருக்கு. இப்போ பாருங்க அவரை தலைவர் விட்டது. இவர் என்னது வந்து அவர் என்ன வந்து காய்ச்சி ஒன்று நான் மாற்றி விட்டேன் சேனல். சும்மா கேட்கலாம், எனக்கு கேட்கலாம் போச்சு. யார் இருக்க சொன்னா இது யார் உடம்பு சொன்னால் இது என்ன கதை கண்டுபிடிக்கலாம். நான் பார்க்க இல்லை, விட்டுட்டேன். நான் 5 என்னோட பார்த்துக்கலாம் கணக்கா ஏதோ காட்ட மட்டும் எல்லாம் கூட இருக்கு. ஐயோ
இது சரி வராது. இது சூரியன் சிலவளை மேற்கால உதிச்சாலும் ஓமண்டெல்லாம் இது தமிழர்கள் ஒற்றுமையாகன்றதெல்லாம் இதெல்லாம் நடக்காத காரியம். நாங்கள் ஒரு தொண்டு போட்டு நாங்கள பதிவு கொண்டு என்னது எங்களுக்கு யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க. ஒரு நாடு வராதண்டு ஒருத்தங்கிற உண்மைதான உண்மை எல்லாருக்கும் உண்மை ஒரு திருமொழியில சொல்றது. அதான் இது சரி வராது. எங்களுக்கு தமிழர்களுக்கு பிரச்சனை. அது சரியானது கதைக்க வரவனையும் பிடிக்காது, நியாயம் கதைக்கிறவனையும் பிடிக்காது, நேர்மையாக கதைக்கிறவனும் பிடிக்காது. சரியோ, நேர்மையாக இருக்கிறவனுக்கும் கோபம் பெறும். அங்கே அவன் கோபமாக தான் கதைப்பான். கோபமாக கதைச்சா அவைக்கு பிடிக்காது. இவனுக்கு என்ன கோபம் வருது, என்ன இவனுக்கு பிரச்சனை யோசிக்கிறான். இவன் அங்கோடைய போகிறவனு இங்கே வந்து இங்கிறாண்டு வாங்க எல்லாம் கரைச்சல். இது கரைச்சல் எங்களுக்கு இது சரி வராது. கதைச்சி எங்களுக்கு சும்மா கதைச்சிடாப்போ 72ஆம் ஆண்டுலேருந்து கதைக்கிறானவளே. இன்றைக்கு 2024 போச்சு. இது அப்படியே கதை தான், வேறு ஒன்றும் இல்லை, கதை தான். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 021 222 61 13. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 021 222 35 36. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். செய்கிறது தூய்மையான இலங்கை தெளிவூட்டல் கருத்தரங்கு. இந்தியா தூய்ச்சக்கர வண்டிகள் வழங்கி வைப்பு. அங்கே நல்லூர் அது வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், இப்படியே போகட்டும். இது கொஞ்சம் பழையாக்கள் இருப்பினோம். இந்த கூட்டமைப்புக்காரர் என்ன சொல்ல ஒன்று கேட்டு கொண்டு இருக்கிற குப்பவும் இருக்கிறோம். இப்போ எல்லாம் வெறுத்து போச்சு எனக்கு. தமிழ் முக்கியமான விஷயம் நடக்குது. சுமந்திரன் ஐயாவையும் திரட்டி போட்டாங்க. என்ன 1,00,000 வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப வடகொரியா திட்டம். பதிலுக்கு ஏவுகணைகளை வழங்க உள்ள ரஷ்யா. இருக்கா அந்த பாபா வங்காண்ட பாபா வங்காவை பார்க்கல கனவேர் பாருங்க. நாங்கள் போட்டிருக்கிறோம், என்ன நடக்க போறோம். அவ சொன்னதான் நடக்க போகுது. இந்த ரஷ்யா தான் ஒரு சர்வதேச வாத்தியராக போகுது. சர்வதேச பொலிசா போகிறது ரஷ்யா தான். ரஷ்யாவுக்கு அனுப்ப வடகொரியா திட்டம் நடக்குது. என்னப்பா ரஷ்யா என்ன இது 1,00,000 வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப வடகொரியா திட்டம் போடுதான். அப்ப பதிலுக்கு ஏவுகணை வழங்க உள்ள ரஷ்யா யாருக்கு படைக்கு தக்க ஏவனை. அப்ப ஏவனை பிரிச்சோ பட பிரிச்சோ அப்படி இல்ல. சும்மா நட்பு ரீதியா கொண்டு போக்கு தானே கொடுக்குறாங்க. நட்பு ரீதியா ஏதோ அரிசிய தைரிய கொடுத்தான. இந்த மனுஷர்களோட அந்த வஞ்சம் இருக்குல்ல, அந்த வஞ்சத்தை மறந்துடணும். இது முதல்ல ஏதோ செய்த இதை இவங்க வச்சு இருந்து வஞ்சம் தீது பழி தீர்க்கிறான்றது. இவங்க அந்த உலக போடுற இதுகளையும் மறக்கல போல பழைய புல் இன்னும் ஜப்பான்ல புல்லு முளையாத இடங்கள் கிடக்காம இருக்குது. ஆனா அந்த கோவத்தை சாதிக்கிறது தான் பாக்குறாங்க. என்ன மியான்மர் ராணுவம் நடத்திய விமான தாக்குதலில் 40 பேர் பலி, 20 பேர் காயம். மியான்மர்ல அடிக்கிறாங்க. மியான்மர் ராணுவம் நடத்திய மியான்மர் ராணுவம் அதாவது செலவில் அவிஞ்சால வந்திருக்குது. என்ன அமெரிக்காவுடன் கனடாவை இணைக்க வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ட்ரம்ப் என்கிறதுக்கு ட்ரூடோ பதிலடி எல்லாம். அவர் சொல்லியிருப்பார், வர மாட்டான். ஒரு எங்கண்டி ஆள் ஒரு தெய்வம் தந்த பூவே. பின்னணி பாடகரான ஜெயச்சந்திரன் காலமான ஒரு தெய்வம் தந்த பூ. அந்த பாட்டு எழுதினவரா பாடினவரா? பாடகர். கணக்க பாடிக்கிறது. பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் உடல் நல குறைவால் நேற்று முன்தினம் தனது 80வது வயதில் காலமானார். கேரள மாநிலம் திருச்சூர் மருத்துவமனையில் உடல்நல குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர். அவரின் மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலர் இரங்கல் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் சின்னாவும் முருகனும் நாங்களும் அதை குடும்பத்தினருக்கு அவங்களை தெரிவிப்பதோடு அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம். சரியோ? அவர் நிறைய தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் வசந்தகால நதியிலே வசந்தகால பாட்டு,
கவிதை அரங்கம் இது நல்ல பாட்டு எனக்கு விரும்ப கவிதை அரங்கேறும் நேரம் 5 அத்தியுன்ன காணாத நெஞ்சு அந்தி நேர தென்றல் காற்று இசைப்பியலை ரகுமான் இசையில் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே கிழக்கு சீமையில படத்தில் கத்தாளம் காட்டு வழி உள்ளிட்ட பல படங்களை பாடல்களை பாடுகிறேன் சிறந்த பின்னணி பாடுகிறேன் அது நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கிறேன் சரி அவருக்கு வேறு என்னத்தை தான் செய்யலாம் என்ன எங்களுக்கு நாளைக்கு என்னதான் தெரிகிறது தெரியல வெளிநாட்டு தூதர்களை சந்திக்க ஜனாதிபதியின் செயலாளர் முட்டுக்கட்டை சுட்டி காட்டினார் தயாஸ்ரீ மறுதளித்தார் பிமல் ரத்நாயக்க வெளிநாட்டு தூதர்களை சந்திக்க முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறேன் திருவாசகம் முற்றுதல் அது கிடக்கட்டும் ஊதட்டும் ஒவ்வாமையினால் பயன்முண்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி ஹெட்டன் பகுதியில் உணவு ஒவ்வாமையினால் பாதிப்புற்ற பயன்முண்டு பாடசாலைகள் ஏன்னா பயன்முண்டு பாடசாலையிலே என்னோட ஒவ்வாமை பண்ணது கடலில் மூழ்கிய ரஷ்ய பிரஜை பலி பாசிக்குடாவில் சம்பவம் மட்டக்களப்பில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த 65 வயதுடைய கரிஷன் ஓ என்பவரே இவ்வாறு உயிரிழந்தேன் காலை பாசிக்குடாவில் கடலில் நீராட போயிருந்த டூரிசம் வந்துக்கணும் என்ன கவனம் பருத்தித்துறையில் பட்டாசு கொளுத்திய இளைஞர் கைது ஏன்டா நீதிமன்றத்துக்கு இடையூறு இல்லை எங்களையாக்களுக்கு இந்த ரோட்டில் நீதிமன்றத்துக்கு முன்னாலே அவன் கோணை போட்டுட்டு இப்படி போட்டுக்கிறான் அடையாளம் தெரியாது தானே எங்களையாக்கள் அந்த சைடில் கிடக்கிறதோ ஏன் கிடக்குன்னு பார்த்து போகிற தானே அதெல்லாம் அந்த வழக்கு வண்டு இருக்கும் புது மழை வண்டு இருக்கும் எல்லாம் கிடக்கும் ஒரு மேடண்டு இருக்கும் நாங்கள் அதை ஒன்றும் பார்க்குறேன் நேரே அடிச்சு கொண்டு போய் குதிச்சு போட்டு தான் நிற்கிறது ஏன் குதிச்சேனான்னு தெரியும் பக்கத்தில் கோட்ஸ் இருக்குண்டா இல்லாட்டி பின்னிரங்கள் இரவில் போடுங்களேப்பா இரவில் போடுங்க கோட்ஸ் பக்கத்தில் கொண்டு படிக்க கொதிக்கிறாங்களே கோட்ஸ் நடக்கிறேன் கோன் அடிக்கக்கூடாது தெரியுமா அதில் போய் கொஞ்சம் இல்லைக்குள்ள கோன் அடிச்சாலே பிடிச்சி போடுவாங்க இருக்குன்னு தெரியாம இருக்கிறீங்க என்ன செய்யறது எங்களை ஆட்களுக்கு சிலதெல்லாம் யோசிக்கணும் என்ன ஹலோ ஓ பார் நேன் பார் ஓகே எமர்ஜென்சி கால் எமர்ஜென்சி மங்கானா எங்கே விட்டு நாங்கள் ஐயா வேலை நடக்குது வீட்டு வேலை நடக்குது வீட்டு வேலையில் ஆங்கிலேயருக்கு சுற்றுலாவில் சுற்றுலாவிகள் இலங்கையில் வர்த்தகம் செய்ய தடை அரசு அதிரடி கல்வி அமைச்சின் வாகனங்கள் மாயம் தேசிய கணக்காய்வு அறிக்கையில் வெளிக்கொணர்வு சொல்லணும் முடிஞ்சது செய்தியும் முடிஞ்சு அப்போ நாங்கள் இதோட விடைபெற்றுக் கொள்வோம் என்ன நாளைக்கு சந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கங்கள்